மாயா 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலனை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அன்பு மீனராசி நேயர்களே, ராசி மண்டலத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்று வீற்றிருக்க 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் வீற்றிருந்தாலும் அவர் இப்பொழுது வக்கரமடைய போகிறார். 6ஆம் இடத்தில் கேது பகவான், சப்தமஸ்தானம் அல்லது களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான், 6ஆம் இடத்து அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், பாக்யஸ்தானத்தில் 2ஆம் இடத்து அதிபதி அவருடன் இணைந்த களத்திர அதிபதியும் வீற்றிருக்க ராகு பகவான் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயனஸ்தானத்தில் இருக்கார். இப்போது எந்த ஒரு காரியத்தையும் மந்தமாக செய்கிறது, ஒரு 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 எந்த விதமான யோசனையும் இல்லாமல், சில நேரத்தில் யோசனைகள் இருந்தாலும் எல்லாம் கையில் இருந்தாலும் வேலை செய்ய பிடிக்காமல் ஒரு சோம்பேறித்தனத்தோடையே இருக்கிறது. பகலெல்லாம் தூக்கம், அதே நேரத்தில் இரவு ஃபுல்லாக கண்ணு முழிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், தூங்க முடியாத ஒரு சங்கடம், இது எல்லாத்தையும் சந்திக்கிற நீங்கள் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் வக்கரமாறாரு. அப்போது எந்த ஒரு காரியத்தையும் ஏட்டிக்கு போட்டியாக செஞ்சு வெற்றி பெற்றே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்துடுவீங்க. இந்த களத்திர தோஷம்னு சொல்கிறதெல்லாம் இப்போ தான் வேலை செய்யும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசுகிறது தான், நம்ம என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோங்கிறது தான் நம்ம ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி ஆகட்டும், அல்லது நண்பர்களாகட்டும், நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற சொசைட்டி ஆகட்டும், நாம் வேலை செய்கிற இடமாகட்டும், இங்கே பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஆண்களுக்கு பெண்களாலும், பெண்களுக்கு ஆண்களாலும் பிரச்சனை வரும். ஏன்னா களத்திரம், ஆண்னா பெண்ணு, பெண்ணா ஆண், இந்த களத்திரம் அப்படிங்க வரும்பொழுது இவங்களுக்கு இவங்களால் பிரச்சனை, இவங்களால் பிரச்சனை வரும். குழந்தைகள் விஷயத்தில் கவலைப்பட வேணாம், அவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வந்துடும். இப்போ இந்த மாதம் பிறக்கும் பொழுதே ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு அயன சயன ஸ்தானத்தில் ஒரு குழப்பம், ஒரு சங்கடம், இதெல்லாம் இருக்கும். கவலைப்படாதீங்க, மாறிடும். வெளியிலிருந்து வரக்கூடிய வருமானம் வரும். அதாவது நீங்கள் வேலை செய்வீங்க, சர்வீஸ் செய்வீங்க, அங்கேருந்து வரக்கூடிய பணம் வந்துடும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ கணவன் அல்லது மனைவி இந்த மீன லக்னக்காரர்களுக்கு அல்லது மீன ராசிக்காரர்களுக்கு இருந்தால் அவங்களுடைய ஆசை அபிலாஷையை பூர்த்தி செஞ்சு வச்சுருங்க. ஏன்னா இதுதான் குடும்பத்தில் பிளவுகளை ஏற்படுத்துறது. மொத்தத்தில் பார்த்தோன்னா இந்த மாதத்தில் சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் நவம்பர் மாதம் பார்த்தோன்னா 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு ஒரு லாபம் கிடைக்கிறது. என்ன லாபம்? பாக்யஸ்தானம். பாக்கியம்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள். இப்போது இந்த பாக்கியத்தின் மூலமாக நீங்கள் ஒரு வெளி இடங்களுக்கு போகிறது, ஏதாவது ஒரு கோவில், ஒரு சேத்திரத்துக்கு போகிறது, அந்த சேத்திரத்தின் மூலமாக உங்களுக்கு லாபங்களும், அந்த பக்தியின் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம்.